Praise thy holy name. Hallelujah. இந்த வெற்றி நாளுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நாமே துதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆமென். துதிக்க 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 தடைகள் எல்லாம் ஆடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த கால்வழியிலே துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம். ஆச்சரியமான நாமத்தை துதிக்கிறோம். மகிமையான நாமத்தை துதிக்கிறோம். வல்லமுள்ள நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். We praise you. We glorify thy holy 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 holy. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆங்காங்கே குடும்பங்களாக பிள்ளைகளாக ஊழியர்களாக இணைந்திருக்கிற நாம் அனைவரும் தேவனை துதிப்போமாக இந்த காலவெளியிலே. துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் நீங்கும். துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழும். துதிக்க துதிக்க சமம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். As much as you praise, you can see the power of God being released this morning. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வல்லமை துதிக்க துதிக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக கர்த்தர் கட்டவிழ்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி. அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போம். அவருடைய கிருபைகளை நினைத்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். Praise you Father. Hallelujah hallelujah. நன்றி. இந்த காணொளியிலே இணைந்து வர அங்காங்கே பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பு, இந்த நேரம், இந்த சமயம். ஆமென். Thank you Lord. எங்கள் ஜீவனை கொடுத்து அதிகாலையில் எழும்ப வைக்கிறீர், துதிக்க வைக்கிறீர். ஆமென். பாட வைக்கிறீர். உடைய மகிமைக்காக நன்றி. கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. இந்த காலவெளியில் நம்முடைய பாடல்கள், தியானங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக, துதிகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காலவெளியில் பாடல் துதிகளை ஆசீர்வதி. எங்களோடு நீ பேசும். உம்மை நீ பேச, நாங்களோடு பேச. இந்த நல்ல காலவெளியினுடைய மகிமைகளை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமா? துதிப்பேன் 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 என்று பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிப்பேன் துதிப்பேன் உள்ளமாய் நின்று மகிழ்ச்சியில் துதிப்பேன் 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 உள்ளமாய் நின்று மகிழ்ச்சியில் துதிப்பேன். Tudipe, tudipe, tudipe.
கட்டுவே தோஷ மகிழ்ச்சி காவலையும் கண்ணி துதிக்க துதிக்க தோஷ மகிழ்ச்சியும் பங்கட்டுவே பரிசுத்தம் பேர் கட்டுவே பாரக்கட்டும் ஜெய கொடியே பரிசுத்தம் பேர் கட்டுவே பாரக்கட்டும் ஜெய கொடியே துதிப்பேன் 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 மகிழ்ந்து மகிழ்ச்சியில் துதிப்பேன் 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 எல்லாரும் துதி நாளில் நடத்தப்படும் அன்பால் கழிப்பேன் பரலோக ஒளியில் பரவசமடைப்பேன் காலவழியில தேவனை துதிக்கிற துதி நாமே நமக்குள் புறப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாமே இன்று காலை அவருடைய மகிமை நம் ஒவ்வொருவரையும் அங்கங்கே நிரப்பட்டோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 20ஆம் வசனம். 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் வெளியே போகவில்லை, உள்ளேயும் வரவில்லை. 20ஆம் வசனம். அவர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த யோசுவாவின் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகும் பொழுது வழியில் அவர்களுக்கு வந்த பயங்கரமான ஒரு பெரிய தடை இந்த எரிகோ. இந்த எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டு விட்டது. இந்த பட்டணத்திற்குள் போக முடியவில்லை. இவர்கள் அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு பெரிய யுத்தம் செய்யவில்லை, எந்த விதமான ஆயுதங்களை உபயோகிக்கவில்லை, அல்லது வேறு எந்த விதமான காரியங்களை அவர்கள் செய்யாமல் தேவன் அவர்களை டைரக்ட் பண்ணினார். The direction of God, the captain of the Lord's host. இந்த காரியத்தில் தேவன் அவர்களை வழி நடத்தினார். 6:2 பார்க்கிறோம். அந்த ராஜாவை உன் கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். யுத்த புருஷர்கள், நீங்கள் உங்கள் உடன்படிக்கை பற்றி எடுத்துக்கொண்டு சுற்றி வாருங்கள். 7 நாள் சுற்றி வாருங்கள், 7 தரம் சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். துதிங்கள், அவ்வளவுதான். நீங்கள் துதிக்க இந்த எரிகோ கோட்டை விழும். இன்று காலை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களோடு பேச விரும்புகிறார். சபை மக்களோடு, ஊழியர்களோடு பேச விரும்புகிறார். பலவித முயற்சி எடுத்து தோல்வியான நமக்கு துதியினால் வெற்றி தர தேவன் விரும்புகிறார். இன்று காலை பலவிதமான முயற்சி எடுத்து தோல்வி, இந்த காரியம் வெற்றி அடையவில்லை என்று உங்கள் வாழ்வில் இருக்கிற எந்த காரியத்துக்கும் துதிக்க ஆரம்பிங்க. தொடர்ச்சியான துதி. பிளான்டு பிரைஸ், சிஸ்டமைஸ்டு பிரைஸ். ஒரு நல்ல துதி அங்கே வரும் பொழுது அந்த துதி எல்லா அந்தகார கோட்டைகளை உடைக்கும். இதில் இந்த அதிகாரத்தில் 1 முதல் 20 வசனங்களில் 3 காரியங்கள். 1, ஆண்டவர் அவர்களை டைரக்ட் பண்ணுகிறார். தேவன் சொன்னபடி அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது, the trial of people's patience and obedience walking around the city for 6 days. அவங்க பொறுமை ஆண்டவர் கவனித்தார். துதியில பொறுமை வேண்டும். தேவன் அற்புதம் செய்கிற வரைக்கும் நாம் அவரை துதிக்க வேண்டும். பாருங்கள், யோசித்து பாருங்கள். 6 நாளும் அவர்களை சுற்றி நடக்கணும்னு எவ்வளவு பொறுமை, எவ்வளவு விசுவாசம். இப்படி நடக்கணுமா, இவ்வளவு நடக்கணுமா, இப்படிதான் துதிக்கணுமா, ஒரு இடித்து போற்றக்கூடாதான்னு ஒன்றும் சொல்லல. They had patience, they had faith, they were walking, they were praising. துதி என்பது ஒரு சரியான ஒரு நல்ல வேலை. துதி என்பது வெறும் தோற்றத்தை சொல்லிட்டு போறதல்ல. ஆகவே இந்த துதி என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. 3வது பார்க்கிறோம், the wonderful delivery, the deliverance
of that city into the hands of Joshua and the people. மூன்றாவது அந்த பகுதியில் 20வது வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் அந்த இடத்தை ஒப்பு கொடுத்தார். துதி தேவனுடைய நடத்துதல் முடி துதிக்க வேண்டும், பரிசுத்தாவினுடைய உதவியோடு கூட துதிக்க வேண்டும். இங்கே துதிப்பதற்கு 2 ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. ஒன்று 7 priest, அடுத்தது உடன்படிக்கை பெட்டி. துதிப்பதற்கு, துதி நடத்துவதற்கு நல்ல ஊழியர்கள் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். நீங்கள் துதிக்கும் போது நல்ல துதியின் பாடல்கள், துதியின் வார்த்தைகளை வைத்து துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் துதிக்கும் போது உங்கள் மனது நல்ல மனதாக இருந்து துதிக்க வேண்டும். வீணான சிந்தனைகளை வைத்து துதிக்காமல் எப்படி டைரக்ஷன் ஆஃப் பிரைஸ். இந்த துதிதான் எரிகோ கோட்டையை விட செய்யும். துதித்து பாருங்க. காலையில் இருந்து 20 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. தினந்தோறும் காலையில் இருந்து ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை செய்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், இந்த வெற்றியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிறார் என்று கர்த்தரை துதித்து பார்ப்போம். ஆண்டவரே அற்புதம் செய்வார். ஆகவே துதிப்பதற்கு முன்னே தேவன் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆகவே the Holy Spirit should direct us to praise. நாம துதிக்கும் போது ஆவியானவர் நம்ம நடத்தணும். என்ன மாதிரி பாட்டு பாடணும், எப்படி துதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு டைரக்ஷன் கொடுப்பார். அந்த துதியில தேவனுடைய ஊழியர்கள் நம்மோடு இருக்கணும், பரிசுத்தவான்களை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதனால்தான் நல்ல துதியுள்ள பாடல்கள், ஆராதனைகளை போட்டு அதோடு இணைந்து துதிப்பது மிக நல்லது. துதியோடு கூட சேர்ந்து இணைந்து துதிக்க வேண்டும். அப்படி நல்ல வல்லமையுள்ள துதி, அவைகளை இணைந்து நாம் தேவனை துதிக்கும் போது ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. துதியிலே பர்சனல் பிரைஸ், தனிப்பட்ட துதியில் இருக்கிறது. துதியிலே the church praising church, சபை துதிக்கிற சபை, சபையோடு இணைந்து துதிக்கிற துதி. அடுத்தது praising with multitude of people, திரளான ஜனங்களோடு துதிக்கிற துதி. praising with family, குடும்பத்தோடு துதிக்கிற துதி. praising with the prophets and servants of God, அப்போஸ்தலர் 13:1-2 தீர்க்கதரிசிகளோடு இணைந்து தேவனை துதிக்கிறது. இப்படி துதி வகை வகையான துதிகள் இருக்கிறது. தேவனை டைரக்ட் பண்ணுவார். இன்று காலை தேவனை நீங்கள் துதிக்க போறீங்க, குடும்பமாக கர்த்தரை துதிக்க போறீங்க, தேவன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க போறீங்க, பாடி துதித்து கொண்டே இருக்க போறீங்க. தினந்தோறும் ஒரு 10 நிமிடம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ச்சியாக தேவனை துதித்து பாருங்கள். இந்த அதிகாலை வேகம் என்பதும் கூட துதிதான். இன்னும் தொடர்ந்து காலை 5 மணிக்கு ஒரு 25 நிமிடம் தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்படி இதிலையும் தொடர்ந்து வந்து இணைந்து ஜெபித்து பாருங்கள். இப்படி நீங்களும் துதித்து பாருங்கள். தேவனை துதித்து பிராக்டிஸ் பண்ணி தேவனை துதித்தால் தேவனுடைய வல்லமையை நாம் அங்கே காணலாம். அந்த துதியிலே அவர்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். யுத்த புருஷர் துதிக்க வேண்டும், 7 ஆசாரியர்கள் இருக்க வேண்டும், 7 கொம்பு எக்காலங்கள் இருக்க வேண்டும். 7 days, on the 7th day 7 times. வசனம் 4, யோசுவா 6:3-4 இருக்கிறது. ஆகவே there is a systematic praise, there is an admonished praise, there is an ordained praise. அங்கே தேவன் துதிப்பதற்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அதனாலதான் எல்லாருடைய துதியிலும் அவனுடைய வல்லமை இறங்கிறார். துதிக்கிறதுலையும் அதுலயும் ஒரு கிருபை வேண்டும். துதியில தேவனுடைய மகிமை இருக்கணும், பிரசன்னம் இருக்கணும். நல்ல துதிக்கிற மக்களோடு இணைந்து துதிக்கணும், பிரீஸ்டோட சேர்ந்து, ப்ராஃபட்ஸோட சேர்ந்து, தேவ ஜனங்களோடு இணைந்து துதிக்கணும். நாமளும் பரிசுத்த ஆவியில இணைந்து துதிக்கணும். அடுத்தது 7 எக்காலம், 7 trumpets, verse 6. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த ஆர்டர் இதெல்லாம் கொடுக்கிறார்? துதிக்கும் ஒழுங்கு இருக்குது. எப்படியோ துதிச்சு ஏதோ சொல்லினா நடந்துறாரு. தேவன் விரும்புகிற துதி. ஆமென். சரியான பாடல்கள், சரியான வார்த்தைகளின்படி தேவனை துதிக்க வேண்டும். சரியான ஊழியர்களோடு இணைந்து, நல்ல தீர்க்கதரிசிகளோடு இணைந்து, ஜெபிக்கிற மக்களோடு இணைந்து, ஜெபிக்கிற சபையோடு இணைந்து துதித்தால் வெற்றியை பார்க்கலாம். இங்கே யோசுவா மட்டுமல்ல, ஆசாரியர்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஒரு திரளாக இணைந்து தேவனை துதிக்கிறார்கள். இன்று காலையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு துதியை நம்முடைய குடும்பத்துக்கு தருவாராக, நம்முடைய சபைக்கு தருவாராக. கரங்களை வைத்து இருக்கிற இடங்களில் ஆண்டு நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, நல்ல ஒரு துதியை எங்கள் குடும்பத்திலே தாரும். எங்கள் குடும்பம் துதிக்கிற குடும்பமாய் இருக்கட்டும். எங்கள் சபை துதிக்கிற குடும்பமா சபையாக இருக்கட்டும். துதிக்கிற ஊழியர்களாக நாங்கள் இருக்கட்டும். துதிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற மக்களாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. So ஆண்டவர் இங்கே God commands to conquer Jericho.
எரிகோவை கைப்பற்றும்படி கட்டளை கொடுக்கிறார். ஆமென். அங்க சொல்றார், நடந்து போங்க, நடக்க கடவீர்கள், இப்படி நீங்கள் செய்ய கடவீர்கள். எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி வேத வசனத்தின்படி செய்ய வேண்டும். துதி என்றாலும் நாம இன்றபடி துதிக்காமல் தேவன் நடத்துகிறது போல சரியாய் நாம் துதிக்க வேண்டும். இந்த காலை அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு துதி நாமை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நல்ல டிரெக்டிவ் பிரைஸ், வழிநடத்தப்படுகிற துதி, தொடர்ச்சியான துதி. ஆமென். இந்த துதிக்கு எதிர்ப்பதும் கம்ப்ளைனிங், இந்த துதிக்கு எதிர்ப்பதும் ஆப்போசிட் என்ன? மர்மரிங். Don't murmur, don't complain. Instead of murmuring and complaining, praise God what He has done. Praise God what He is going to do. என்ன செய்ய போகிறார் என்ற தேவனை துதியுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க போற வேலைக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல பாடல்களை பாடி வசனங்களை சொல்லி கர்த்தரை துதியுங்கள். ஆலய ஆராதனையில் துதிக்கும் போது அங்கே இணைந்து துதிக்க வந்த பாடலோடு இணைந்து நீங்களும் இன்ஸ்பைர்ட் நல்ல வர்ஷிப் உங்களுக்கு இருந்து வரட்டும். இன்றைக்கு கர்த்தரை விரும்புகிறார். இன்று காலை குடும்பங்களோடு யாரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஊழியரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ புலம்பெனது போதும், வேதனைப்பட்டது போதும், கம்ப்ளைண்ட் பண்ணது போதும், யாரையோ நினைத்து நொந்து போனது போதும். துதி, நாமத்தை துதி துதி. அன்னைக்கு எரிகோ கோட்டை விழுந்தவர்கள் வெற்றி பெற்றது போல எல்லா அந்தகாரங்கள் விழும், காரியங்கள் மாறும், வெற்றி கிடைக்கும். குடும்பத்துக்கு வெற்றி, பிள்ளைகளுக்கு வெற்றி, வேலையில் வெற்றி, எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். ஊழியத்தில் ஒரு பலத்த பலனை அறுவடையை கற்றுக் கொடுப்பார். ஆராதனை மூலம் அற்புதங்கள் நடக்கும், சுகங்கள் உண்டாகும். துதியில அவ்வளவு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. துதிக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆயத்தம் செய்யாமல் துதிக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னம் வேண்டும். மத உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் இருக்கணும் துதிக்கு. ஆகவே துதி மேன்மையான ஒன்றாக இருக்கணும். என்னென்றால் நம்முடைய தேவனை துதிக்கு மாத்திர அவரை துதிப்பது கனமுள்ள துதியாக இருக்கணும். It must be majestuous worship. It must be a honorable worship. It must be a spiritual worship. அது ஒரு ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்க வேண்டும். சரீரங்களை ஜீவ பலியாய் கொடுத்து ஆராதனைகள் என்று வேதம் சொல்கிறது. இன்று காலை அந்த எரிகோ அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் 7 நாள் சுற்றி வந்து தேவனை துதித்து 7வது நாள் துதித்த போது, 7 முறை சுற்றி துதித்த போது அல்லேலூயா எல்லாம் இடிந்து விழுந்தது. ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இன்று காலை நம்முடைய குடும்பத்தில் உள்ள என்ன தடையோ, எரிகோவின் தடை, குடும்பத்திற்குரிய வேலையின் தடை, திருமண தடைகள், உயர்வின் தடைகள், வியாதி சுகமாகாமல் இருக்கிற எந்த தடைகளோ, அது எந்த விதமான எரிகோவின் தடைகளோ துதியினால் உடைக்கப்பட போகிறது. கர்த்தரது வல்லமையினால் நம்மை நிரப்புவாராக. சற்று நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்த்து துதிப்போமா? தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம், நீர் ஒருவரை துதிக்கு பாத்திர, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி, மகிமையான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி, வெற்றியை தருகிறதற்காக நன்றி, இதுவரைக்கும் எங்களை நடத்தினதற்காக நன்றி, கொண்டு வந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி. இந்த காலை ஆங்காங்கே தூக்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய வல்லமை இறங்கட்டும். துதியின் வல்லமை நாம் இறப்போம். ஓ, பெர்ஃபெக்ட் பிரைஸ், ரியல் பிரைஸ், ஸ்பிரிச்சுவல் பிரைஸ், மேஜஸ்டியஸ் பிரைஸ் புறப்படட்டும். தேவன் மகிமைப்படும் ஒரு துதி எழுதுவதாக. சில நிமிடம், சற்று நிமிடம் இந்த பாடல்களோடு இணைந்து துதிப்போமா? துதி செய்யும் வேளை உந்தன் பாதம் எனக்கு போதுமே, என் ஆத்மரே, என் நேசரே, எங்கள் துதியில் இறங்கி வாரும் என்று ஒரு சில நிமிடம் கர்த்தரை இந்த பாடலை பாடி எல்லாரும் இணைந்து துதிக்க போகிறோம். உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே சென்று பாடுவார். துதி செய்யவே உந்தன் பாதம் எனக்கு வேண்டுமே, என் ஆத்மரே, உம்மை பாடுவே, என் ஆத்மரே, உம்மை பாடுவே. துதி செய்யுங்கள்.
துதியினால் ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், துதித்துக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் துதி மகிமையான ஒன்றாக மாறட்டும். இந்த காலை இந்த துதியினால் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, எல்லா அந்தகாரங்கள் மாறி போவதாக. ஆமென். துதியின் ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். சோர்வுகள் நீங்குகிறது, போராட்டங்கள் நீங்குகிறது. ஆமென். கவலைகள் நீங்குகிறது. துதி எல்லா அந்தகாரங்கள், சத்துருவின் தடைகள், வியாதியின் தடைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகளை கர்த்தருடைய வல்லமை துதியினால் உடைத்து போடும். ஆமென். தேவன் அந்த கிருபை தருவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான துதியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இதாவே நம்முடைய நாமத்தினால் நாங்கள் துதிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் துதிக்கும் போது நம்முடைய வல்லமை இந்த பூமியில் இறங்கி வருகிறது, குடும்பங்கள் மேல் இறங்குகிறது. இந்த துதி கோட்டைகளை உடைக்கும், உண்டகாலங்களை அழிக்கும். மகிமையுள்ள துதி வல்லமைக்காக நன்றி. இப்பொழுது இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள் யாவர் மேலும் இந்த துதி நாவையை வல்லமையினால் நிரப்பும். எல்லா சபைகளிலும் வல்லமுள்ள துதி, ஊழியர்கள் மேல் வல்லமுள்ள துதியின் ஆவி எல்லார் மேலும் வந்து இறங்கட்டும். தேசத்திலே துதியினால் அந்தகார வல்லமைகள் அழிய, தீமைகள் அழிய, வியாதிகள் மாற, கடன் தொல்லைகள் மாற, குடும்பங்கள் சுபீட்சமாக இந்த வல்லமை இறங்கட்டும். இந்த காலை இணைந்து எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியர்கள் யாராயிருந்தாலும் கர்த்தரை பலப்படுத்திவிடும். அவர்கள் வாழ்வில் இருக்கிற எரிகோ கோட்டைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகர்ந்து விழுவதாக, வெற்றி கிட்டுவதாக, வெற்றி அடைவதாக, பெற்றுக்கொள்வதாக. பிள்ளைகள் ஒருவரையும் கைவிடாது, வழி நடத்தும், பாதுகாத்துக்கும். இன்று காலை கொஞ்ச நேரம் துதிக்க எங்களை பலப்படுத்தியதற்காக கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதித்துவிடும், பிள்ளைகளை ஆசீர்வதித்துவிடும், கை குழந்தைகளை ஆசீர்வதித்துவிடும், கர்ப்பத்திகளை ஆசீர்வதித்துவிடும், பெரியவர்கள் முதியவர்களை பலப்படுத்தும். குடும்பங்களில் என்னுடைய சமாதானம், சந்தோஷம் வந்து இறங்குவதாக. தேங்க்யூ ஃபாதர். முடிவிலே இந்த துக்கத்தோடு இருக்கிற யாருக்கும் இந்த காணொலியில் துதி நக்கி இறங்கி ஒரு விடுதலை உண்டு பண்ணட்டும். இந்த அடியனாகிய நாமத்தில் இவைகளை வந்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.